Excuse me. Do you remember me? கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா? நீங்க நம்புறீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, முதல்ல உங்களை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். அப்புறம் இங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல. இப்போ இங்க நீங்க? ஐ எம் வசந்த். நேட்டிவ் பிளேஸ் கோயம்புத்தூர். இங்க BA எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கிறேன். எதுக்கு மெட்ராஸ்க்கு வந்தேன்னு சொன்னீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. முதல்ல அந்த வேலையை பாருங்க. ஆட்டோ ராதாகிருஷ்ணன் ரோடு வருமா? உட்காருமா. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஹலோ, பிரியாவுக்கு ஃபோன். Thank you, sir. பிரியா, ஃபோன் ஃபார் யூ. எனக்கா? எனக்கு யாரு? உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா? ஹலோ, நான் பிரியா பேசுறேன். யாருங்க? ஹலோ, நான் வசந்த் பேசுறேங்க. தயவு செஞ்சு போனை கீழே வச்சிடாதீங்க. உங்ககிட்ட முக்கியமான சில விஷயம் பேசணும். என்ன உங்களுக்கு தெரியுங்க? உங்களுக்காக கீழே கார் பார்க்ல காத்துட்டு இருக்கேன். நீங்க அவசியம் வரணும். வரீங்க? நிச்சயமா வரீங்க? ப்ளீஸ். ஹலோ, என்ன விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். உங்களுக்கும் எனக்கும் என்ன பர்சனல் இருக்கு? இருக்குங்க. ஏன் இப்படி பண்றீங்க? பார்க்கிறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க. உங்க கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதோ அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல மோதிட்டோன்ற ஒரே விஷயத்துக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்யூட்டர் சென்டர் வரைக்கும் ஃபாலோ பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. அதான் உங்ககிட்ட பேச வந்தேன். உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு மண்ணும் இல்ல. இருக்குங்க. நான் சொல்றது கொஞ்சம். ஷட் அப். நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க. இப்ப போறேன். ஆனா திரும்ப நிச்சயமா வருவேன். என் ஃபோன் நம்பர், செல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நிச்சயமா தேவைப்படுங்க. என் ஃபோன் நம்பர் 82618887 and செல் நம்பர் 9841000037. ஓகே? இன்னைக்கு நான் சமைக்க போறேன், நீ சாப்பிட போற. தக்காளி, டேய் தக்காளி போற டேய். இந்த வெச்சுக்கோ, புடிச்சுக்கோ. டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நல்ல மூட்ல தானே இருக்க? நல்ல மூட்ல தான் இருக்க. சொல்லு. ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஒரு மாதிரி ஆயிட்டேன். திரும்ப அவளை எங்கேயும் பார்த்தேன். டேய், என்னடா? சொல்லு. அவதான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ. அப்புறம் அவளை ஃபாலோ பண்ணேன். அவகிட்ட பேசினேன். ஸ்ட்ரெயிட்டா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்குடா. நீ என் கூட வந்து வச்சுக்கோ, தைரியமா சொல்லிடும்டா. இந்த காதல் பிசினஸ்லாம் எனக்கு பிடிக்காது. And to be frank, I just can't approve this. ஏய், நீ பெரிய ஆம்பிஷன்ல வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கேன்டா. இதான் ஆம்பிஷனா? நீ யாரா? யாரு? வசந்த். சங்கர். டேய், கோபப்படாதடா. முதல்ல அவளை பாரு. உனக்கு நிச்சயமா பிடிக்கும். உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் விட்டுறேன்டா. சரி, அது போட்டோம். நான் என்னமோ பொறுப்பு இல்லாம ரவுடித்தனம் பண்ணிட்டு ஊர்லாம் சுத்திட்டு இருந்தேனா? நீதான் என்ன திருத்தனியா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறமா தான் நான் சீப் எடுத்து ஒழுங்கா தலை செய்யவே ஆரம்பிச்சிருக்கேனா? இப்படி எல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க. அவங்களுக்கு உன்னை பார்க்கணுமா? நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க.
உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுடா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்த போது அவங்க உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏய் இல்ல, உங்கள்கிட்ட சாரி கேட்கணுமா? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? யாருக்குமே புது மனுஷனை வீட்டுல சேர்க்கறதுன்னு அவர் தயக்கம் இருக்கு இல்லையா? நீ புது மனுஷனா? வர. பாப்பா என்ன தயங்குற? ஓ, நான் அன்னைக்கு அப்படி பேசிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. சங்கர் மாடியில தான் இருக்கா, உள்ள வா. வா. சங்கர் வாங்க சார். அம்மா பாத்தியா? கீழே தான் இருக்காங்க. பார்த்து பேசிட்டு தான் வரேன். ஏடா லேட்டா ஷேப் பண்ற? 8:20 ட்ரெயின். என்ன ட்ரெயின்? ஊருக்கு போறியா? டேய், நான் லவ் பண்ற பொண்ண பறக்க ரயில்ல காமிக்கிற சொல்லிருந்தேன்ல, மறந்துட்டியா? ஓ சாரிடா. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சங்கர் ஹரி அப் மேன். இத மாத்த வேணாமா? உட்கார், 2 நிமிஷத்துல வந்துடுறேன். மா, ஆ டிஃபன் ரெடியா? ரெடி ரெடி ரெடி. பூஸ்ட் குடிச்சியா? சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஓ, எரியுதுடா. சரி வா 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 போலாம். வா போலாம்டா. பா சாரிடா, தெரியாதமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. நீ மிஸ் பண்ணாம பாத்துலாம்ப்பா. வரியா? Java unique stuff. பாரு, பறக்க ரயிலுக்காக பறக்குறான். டேய், லேட் ஆகுது, வாடா. மா ஆ நான் கிளம்புறேம்மா. என்ன டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்ல நிறைய வேலை இருக்கு, அவசரமா போறேன். வெளியே சாப்பிடு. இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறான் இவன். எங்க தப்பான ஆளாயிடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனாவே ஆயிருக்கான். அள்ளி விடுறாங்க பாரு. இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது இல்ல, நான் பெருமைப்படுறேமா? டே 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 சும்மாடா. ஏன்பா அப்பா அம்மா எல்லாம் ஊர்லயே இருக்காங்களா? எனக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு அப்பா இது வரைக்கும் எங்க அம்மா போட்டோ காமிச்சது இல்ல. எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அதை விடுங்க. ஏய் நல்லா இருப்பா, நல்லா இரு. சார் கத்துங்க. போடா. வரங்க. ஏய் புக்கெல்லாம் வச்சுட்டு இந்த பிரியா எங்க போயிட்டா? பிரியா பிரியா என்ன? புக்க மறந்துட்டேம்மா. வரேம்மா. ரொம்ப கேவலமா இருக்குடா. இந்த மாதிரி ஒரு இடத்துல அது ஒரு பொண்ணுக்காக வந்து லைஃப்ல இது மாதிரிலாம் வெயிட் பண்ணதே கிடையாது. தெரிஞ்சவனாவது பார்த்தானே என் மானமே போயிடும். ஏய் நீ என்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசிருக்கடா? பேசிருக்கேன். என்ன பேசிருக்க? 3 வார்த்தை. 3 வார்த்தை போதுமா? டேய், எனக்கு போதும்டா. மென்டல் கேஸுங்களை எல்லாம் காப்பாத்த முடியாதுடாப்பா. இவனும் சேர்த்துதான் சொல்றான், நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. உன்னை திரும்பி வந்து பாரு. ஹேய் பிரியா, இங்க வா. நீ எங்க நிக்கிற? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன், நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலேஜ் இல்லையா? போணும். நீ என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ் இவ்வளவு லேட்டா போற? கரெக்ட் தானே? ஏய் வசந்த், இங்க வாயேன். பிரியா என் சிஸ்டர். நான் சொல்லுவேன்ல வசந்த் வசந்த் என் காலேஜ்ல படிக்கிறான்னு. இவன் தான் செம பிரில்லியன்ட். ஏய் காலையில உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன்டா. அப்புறம் நீ பண்ண அவசரத்துல மிஸ் ஆயிடுச்சு. சரிம்மா, உனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகுதுல்ல, கிளம்பு. ஓகே பை. நான் சொன்னேன்ல மானம் போக போகுதுன்னு. இப்ப எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேற பாத்துட்டா வீட்டுல போய் என்ன என்னென்ன கிண்டல் அடிக்க போறவோ தெரியல. சரி இன்னும் ஆள காணோம்.
என்னடா 8:20 ட்ரெயின் வருவானே? என்னன்னு தெரியலடா. இன்னைக்கு அவளை காணோம். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கா? இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு என்ன கூப்பிட வேலை வச்சுக்காதுனா? காதலுக்கு இதெல்லாம் அதெல்லாம் உன்னோட சரி.